2023லேருந்து ரிலீஸ் ஆன டெலிவர் அஸ் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தில் வர யூலா அப்படிங்கிற நன், ஸோ ஒரு கன்னியாஸ்திரி, இவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இவங்க இப்போ ஒரு ட்வின்ஸை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறது இப்போவுமே அவங்களுக்கு தெரிய வருது. இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வழியில வந்து இப்பவுமே ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபாதரை வந்து இவங்க பார்க்கணும். ஸோ ஒரு பேய் ஓட்டக்கூடிய நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இங்கே வர வைக்கிறாங்க, இவங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம், நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைய இங்கே கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹீரோயினையும் கூட்டிட்டு அவருக்கு ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போகிறாங்க. இந்த பக்கம் இந்த குழந்தை பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய படத்தோட வில்லன், இந்த பக்கம் இந்த குழந்தையை எப்படியாவது பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்துச்சா, அது பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து லொக்கேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் கிடச்சிது. அதில் இந்த டாப் ஆங்கிள் காட்டுறது, ஒயிட் ஆங்கிள் காட்டுறது, ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக கேஸ்டிங் தான். ஸோ ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூஸுமே நல்லாவே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சொல்லி அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி நரேஷன் இல்ல. இவங்க டெக்னிக்கல் சைடில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணவங்க, அந்த ஸ்டோரி நரேஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஸ்டோரி நரேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. கதையுமே இஷ்டத்துக்கு எங்கேயோ போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இடங்களில் அந்த ஹாரர் போர்ஷன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேமிலி வாட்சபிள் கிடையாது. சில டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸும் இருக்குது, அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.